ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 24th February 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 288 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. 2 நாள் கண்டினியூஸாக ரேலி ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல வீழ்ச்சியை வந்து நிஃப்டி சந்திச்சுது. இதுக்கு முக்கியமான காரணம் ஐடி செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயும் மேசிவான செல் ஆஃப் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மறுபடியும் நான் டேரிஃப் வந்து போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிஃப்டி ரொம்பவே ப்ரெஷரில் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் விழுந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் நம்ம மார்க்கெட் விழுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,500லேருந்து 25,600 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை பீட் பண்ணி அது மேலே போகணும், அப்படின்னா தான் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைக்கும். இம்மிடியேட்டாக இப்போதைக்கு சப்போர்ட் வந்து 25,400 இருக்குது. அப்புறம் டிமாண்டு ஜோன் பார்த்திங்கன்னா 25,200லேருந்து 25,300. இது ஒரு கிரிட்டிக்கலான டிமாண்ட் ஜோனாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு போனால் கண்டிப்பாக நல்லா பை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி பார்த்திங்கன்னா 5, 10, 20, 50 அப்புறம் 100 டே மூவிங் ஆவரேஜஸ்க்கும் கீழே இருக்குது. 200 டே மூவிங் ஆவரேஜ் மட்டும்தான் அது இன்னும் தாண்டாமல் இருக்குது. ஆர்எஸ்ஐயும் பார்த்திங்கன்னா 45 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நிஃப்டியை கொஞ்சம் ப்ரெஷரில் தான் வச்சுருக்குது. அதனால் நிஃப்டி வந்து கொஞ்சம் வொலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்டிபிசி இருக்குது, 7 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. ரீசெண்டாக அவங்க மகாராஷ்டிராவில் இருக்கிற 1350 மெகாவாட் சின்னார் தெர்மல் பிளான்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அக்விசிஷன் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து என்டிபிசிக்கு சில ப்ரோக்கரேஜஸும் பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா 5, 20, 50 அப்புறம் 100, 200 டே மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேலே இருக்குது. ஸோ இன்னும் வந்து இதில் புல்லிஷ் மொமெண்டம் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா கோல் இண்டியா இருக்குது, 4 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. கோல் இண்டியாவை பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நேஷ்னல் கோல் எக்ஸ்சேஞ்சை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. இதுவும் பார்த்திங்கன்னா 5, 50, 100, 200 டே மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேலே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கு இன்னும் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டெக் மஹேந்திரா இருக்குது, 95 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அந்த ஏஐ வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்குது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஐவிஎம் வந்து 13% யூஎஸ் மார்க்கெட்டில் விழுந்துருக்குது ஒரே நாளில். ஸோ இது வந்து இந்தியாவில் உள்ள ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ரெஷரில் வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ப்ரோக்கரேஜஸ் வந்து ஸ்டாக்கை டெக் மஹிந்திரா வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக ட்ரம்ப் வந்து புதுசாக டேரிஃப் போடுவேன்னு சொன்னது வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டு டிபெண்ட்டாக இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே பாதிச்சிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் இருக்குது, 87 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதையும் வந்து ப்ரோக்கரேஜஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் விழுந்ததுக்கு முக்கியமான காரணம், அப்புறம் அந்த காரணம் பார்த்திங்கன்னா ஏஐ ரிலேட்டட் இஷ்யூஸு, அப்புறம் ட்ரம்ப் சொன்ன புதிய டேரிஃப் ரிலேட்டடான அந்த எச்சரிக்கை, இது எல்லாமே சேர்த்து ஐடி ஸ்டாக்ஸ் ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு பை ஜோனில் இல்லை, ஏன்னா இன்னும் எவ்வளோ உழப்போகுதுங்கிறது தெரியலை. ஸோ இனிமேல் ரெக்கவரி ஆகிறப்போ தான் ஐடி ஸ்டாக்ஸில் வந்து பை வரலாம். ஸோ நிஃப்டியை பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. நிஃப்டி வந்து சைட்வேஸ் டு நெகட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வராத வரைக்கும் நிஃப்டி கொஞ்சம் வொலட்டைலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அட்வைஸ் தான் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.